வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் போனை எடுக்காத கனிமொழியா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இவ்வளவு பரபரப்புகள் அடங்கி இருக்கிறதா? அதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடும். போனை எடுக்கவில்லையா அக்கா கனிமொழி? மிக முக்கியமான திடீர் திருப்பங்களுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றே ஒன்று நீங்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சந்திரபாபு நாயுடு இந்த மோடி காரு விவகாரத்துல கூட என்ன பேசப்பட்டதுன்னா, மோடியுடைய போனை நிதிஷ்குமார் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது கூறப்பட்டது. ஆனா நம்ம அதை முற்றிலும் மறுத்திருந்தோம். கண்டிப்பா இந்த முறை மோடி 3வது முறை பிரதமராக ஆவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா ஆவார். ஆனா அவர் 5 ஆண்டுகள் தொடர வைக்க வாய்ப்புகள் கிடையாது. 5 ஆண்டுகள் தொடருவதற்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அது 100% பாத்தீங்கன்னா உறுதியான ஒன்று. இன்று பாத்தீங்கன்னா பிரதமராக நம்முடைய மோடிஜி அவர்கள் இரவு 7:15 பதவி ஏற்கிறார். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். அவருக்கு நம்முடைய ஊடகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை. பட் அவர் அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் 2 பேரும் ஒரே நேரத்துல கால வர மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி கால வாரலாம். அந்த ஒருத்தர் கால வாரதுக்கு மற்ற கட்சிகள்ல பாத்தீங்கன்னா சரி கட்ட பாக்குறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா உதிரி கட்சியை சேர்ந்தவர்களை நினைத்து கொண்டு இந்த 272 அல்லது 275 அப்படின்ற அந்த நம்பரை வச்சையே பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பான்மை பலத்தோடு 5 வருடங்கள் தொடர்ந்து நடத்துறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் சொல்லதான் பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே அதற்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நண்பர்களே. ஸ்டாலினுடைய இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலினுடைய போனை எடுக்காத ஒரு சூழ்நிலைக்கு கனிமொழி பாத்தீங்கன்னா தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தகவல்கள் என்பது நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஸோ அதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. நம்முடைய தமிழகத்துல வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கு பிறகு திமுகவில பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொன்றாக பார்க்கத்தான் போகிறோம். ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு செய்த பணிகளுடைய பொருட்டின் காரணமா என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வீடியோவை முழுமையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய இந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.